வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? வடசொல் உதவி அப்படின்ற தலைப்பில் தமிழில் வடசொல்லோட உதவி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதையும் சில வட சொற்களையும் அதற்குண்டான தமிழ் சொற்களையும் பார்த்தோம். அடுத்து நெல்லோடு கற்கள்ன்ற தலைப்பில் வேற்றுமொழி சொல்லையும் அதற்கு இணையான தமிழ் சொற்களையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்களும் ஆட்சி சொற்களும். கலைச்சொற்களும் அதற்குண்டான தமிழ் ஆட்சி சொற்களும் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கலைச்சொற்களை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து சில கலைச்சொற்களும் அதற்குண்டான தமிழ் ஆட்சி சொற்களும் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், ரப்பரை ரப்பர் அப்படின்னே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதை இகரம் சேர்த்து இறப்பர் அப்படின்னு சொன்னால் பொருளை மாறிபடும். அதாவது யாசிப்பவர் அப்படின்னு மீனிங் ஆயிரும் இல்லையா? அதாவது பிச்சை எடுப்பவர்ன்ற பொருள் ஆயிரும். அதனால் ரப்பரை ரப்பர்னே சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ ரப்பர் மரத்தோட பாலை கொண்டு தான் நம்ம துடைப்பதற்கு பயன்படுத்தும் பொருளாகிய அந்த எரேசர் செய்கிறாங்க. அதாவது துடைப்பதற்கு பயன்படுத்துவது ரப்பரால் செய்யப்படுவதுள் ஒன்று. ஓகேங்களா? அதனால் அந்த ரப்பரை துடைப்பான் என்பது தவறாகும். அந்த ரப்பரவே துடைப்பான் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வல்கனைட் ஒரு இயற்கை தாது. அது ரப்பராலையும் கந்தகத்தாலையும் ஆன பொருள். இதை வல்கனைட் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம தூய தமிழில் சொல்கிறோன்னு வேறு பொருள் வச்சு சொன்னோம்னா அது எளிமையாக நம்மளுக்கு பொருள் விளங்காது அப்படின்ற காரணத்தினால இதை வல்கனைட் அப்படின்னே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ மோட்டார் வண்டியை உந்து வண்டின்னு சொல்கிறதும் தம் இயங்கின்னு சொல்கிறதும் பஸ்ஸை பேருந்தி அதாவது பெரிய உந்தி என்று சொல்கிறதும் அளவுக்கு மேற்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுக்கு மேற்பட்டவைனா அதாவது பொருள் எளிமையாக விளங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதனால் மோட்டார் வண்டியை மோட்டார் வண்டினும் பஸ்ஸுன்னே சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ பெட்ரோல்னே சொல்லலாம். ஏன்னா வேறு வகையில் சொன்னால் பொருள் விளங்காது. அதனால் பெட்ரோலை பெட்ரோல் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த கலைச்சொற்களையெல்லாம் நடுவழி மொழிக்கு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம், அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து இங்கே சில கலைச்சொற்களும் அதற்கு உண்டான தமிழ் ஆட்சி சொற்களும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் மருத்துவ நிலையம், டிஸ்பென்சரி மருந்தகம் அதாவது மெடிக்கல் ஷாப், டிஸ்பென்சரி மருந்தகம், கிளினிக் மருத்துவ உதவி நிலையம். ஹாஸ்பிட்டல்னா மருத்துவ நிலையம், கிளினிக்னா மருத்துவ உதவி நிலையம். நர்சிங் ஹோம் தனி மருத்துவ விடுதி. ஓகேங்களா? நர்சிங் ஹோம் தனி மருத்துவ விடுதி. மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னா தாய் சேய் நல விடுதி. மெட்டர்னிட்டி அப்படின்னாலே மகப்பேறு தான். ஓகே. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மகப்பேறு மருத்துவ நிலையம். மெட்டர்னிட்டி ஹோம் மகப்பேறு விடுதி. வெட்னரி டிஸ்பென்சரி கால்நடை மருந்தகம். வெட்னரி டிஸ்பென்சரினா என்னது? கால்நடை மருந்தகம். இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் அப்படின்னா ஒட்டு நோய்கள். டிசீசஸ்னாலே நோய்கள் தானே. இன்ஃபெக்டியஸ்னா ஒட்டு நோய்கள். ஓகேங்களா? கண்டாஜியஸ் டிசீசஸ் அப்படின்னா தொற்று நோய்கள். இன்ஃபெக்டியஸ்னா ஒட்டு நோய்கள். கண்டாஜஸ்னா தொற்று நோய்கள். ஓகேங்களா? அதற்கடுத்து இன்ஜெக்ஷன் ஊசி போடுதல். இனோகுலேஷன் தடுப்பூசி போடுதல். டாக்டர் வைத்தியர். சர்ஜன் அறுப்பு மருத்துவர். பிசிசியன் மருந்தறிஞர். பிசிசியன் அண்ட் சர்ஜன். மருந்தர் மருத்துவர். அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்ஸ்னா சளி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃப்ளூயன்ஸா பெருஞ்சளி காய்ச்சல். மலேரியா முறைக்காய்ச்சல். டைஃபாய்டு குடற்புண் காய்ச்சல். தெர்மோமீட்டர் அனல் அளவை. தெர்மோமீட்டர் காய்ச்சலை அளவிடக்கூடிய ஒரு அளவிடும் கருவி. தெர்மோமீட்டர் அனல் அளவை. ஃபினாயல் கிருமி நீக்கி. மோர்ச்சரி சவச்சாலை. இப்போ பார்த்த எல்லாமே மருத்துவம் சம்பந்தமான கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விருப்பு முறி. அட்வொகேட் வழக்கறிஞர் அல்லது வழக்குரைஞர். அப்பீல்னா மேல்முறையீடு செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மேல் தீர்ப்பு வேண்டல் அல்லது மேல்முறையீடு. கிரிமினல் லா குற்றச்சட்டம். கிரிமினல்னாலே குற்றம் தானே, குற்றச்சட்டம். சிவில் லா
பொருள் சட்டம் அல்லது பொதுச் சட்டம். சிவிலில் பொருள் சட்டம் அல்லது பொருள் சட்டம். சிவில் கேஸ் பொருள் வழக்கு. கேஸ்னா வழக்கு. இப்போ பொருள் வழக்கு. கிரிமினல் கேஸ்னா குற்ற வழக்கு. சம்மன் அப்படின்னா அழைப்பாணை. சம்மன் அழைப்பாணை. ஆஜராகிறதுக்கான சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அது அழைப்பாணை. அடுத்து ட்ரைபியூனல் நடுவர் மன்றம். ட்ரைபியூனல் நடுவர் மன்றம். ஹைகோர்ட் உயர் வழக்கு மன்றம். ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம், உயர் வழக்கு மன்றம். கோர்ட் ஆஃப் ஸ்மால் கேசஸ். ஸ்மால் காசஸ் அப்படின்னா சிறு வழக்கு மன்றம். சிறு வழக்கு மன்றம் சின்ன சின்ன வழக்கெல்லாம் தீர்த்து வைப்பாங்கள்ல, அது சிறு வழக்கு மன்றம். சுப்ரீம் கோர்ட் தலைமை வழக்கு மாமன்றம். தலைமை வழக்கு மாமன்றம். பெஞ்ச் கோர்ட் அறக்குழு மன்றம். பெஞ்ச் கோர்ட்னா அறக்குழு மன்றம். அப்ரூவர் ஒப்புச் சான்றாளன். அப்ரூவராக மாறிடுறாங்கன்னா சொல்லிடுறாங்களே, அதை குற்றத்தை ஒப்புக்கொண்டு சாட்சியாக மாறுறது, அதாவது ஒப்புச் சான்றாளன். மேஜிஸ்ட்ரேட் தண்டனை அதிகாரி. டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப் கோட்ட நடுவர். டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப்னா கோட்ட நடுவர். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னா மாவட்ட நடுவர். ஸ்டேட் வந்து அரசு. மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாநிலம் அல்லது சென்னை அரசு. இந்தியன் யூனியன் வந்து இந்தியன் கூட்டரசு. யூனியன்னாலே கூட்டரசு தானே, இந்தியன் கூட்டரசு. டொமினியன் ஸ்டேட் தன்னாட்சி நாடு. டொமினியன் ஸ்டேட் தன்னாட்சி நாடு. டொமினியன் தன்னாட்சி தானே. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னா தன்னாட்சி பொதுநல உறவு நாடுகள். தன்னாட்சி பொதுநல உறவு நாடுகள். டெமோக்ரஸி குடியாட்சி. ரிபப்ளிக் குடியரசு. டெமோக்ரஸி குடியாட்சி. ரிபப்ளிக் குடியரசு. வீட்டோ பவர் வீட்டோ அதிகாரம் சொல்லுவாங்களே, மறுப்பாணை. அது தடை செய்யும் உரிமை. அதுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், கன்சல் அப்படின்னா வேற்றரசு பிரதிநிதி, அதாவது அயல்நாட்டு பிரதிநிதி. ஓகேங்களா. அதுக்கடுத்து அம்பாசடர் அப்படின்னா தூதுவர். கன்சல் வந்து அயல்நாட்டு பிரதிநிதி. அம்பாசடர் வந்து தூதுவர். ஓகேங்களா. அதுக்கடுத்து எம்பசி தூதுக்குழு. எம்பசி தூதுக்குழு. ஆக்ட் லா அதாவது சட்டம். ரூல்ஸ் அப்படின்னா விதிகள். ரூல்ஸ் விதிகள். பைலா அப்படின்னா துணை விதி. பைலா துணை விதி. எலெக்ஷன் தேர்தல். பை எலெக்ஷன்னா இடைத்தேர்தல். பை எலெக்ஷன் இடைத்தேர்தல். கேண்டிடேட் விளைவாளர். ஓட் வாக்கு. போல் பெயர் பதிவு. எலக்டோரேட் தொகுதி. அட்ஜர்ன்மெண்ட் ஒத்திவைப்பு. இன்டர்பிளேஷன் இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, இடைவினா. இன்டர்பிளேஷன் இணைவினா, இடைவினா. காலனிஸ் குடியேற்ற நாடுகள். காலனிஸ்னால் என்னது, குடியேற்ற நாடுகள். அதுக்கடுத்து இமிக்ரேஷன் குடியிறக்கம். இமிக்ரேஷன் குடியிறக்கம். எமிக்ரேஷன்றது குடியேற்றம். எமிக்ரேஷன் குடியேற்றம். கெசட் அரசு செய்தித்தாள். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், தாலுக் போர்டு அப்படின்னா ஊராண்மை கழகம். தாலுக் போர்டு ஊராண்மை கழகம். பஞ்சாயத் போர்டு ஐவராயம். பஞ்சாயத் போர்டு ஐவராயம். இந்த சொற்கள்லாம் கடினமாக இருக்குல்ல, அதனால தான் வந்து இந்த கலை சொற்களை நடுவழி கொள்கை மூலமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத் போர்டு ஐவராயம். டிஸ்ட்ரிக்ட் போர்டு நாட்டாண்மை கழகம். டிஸ்ட்ரிக்ட் போர்டு நாட்டாண்மை கழகம். முனிசிபாலிட்டி நகராண்மை கழகம். டிஸ்ட்ரிக்ட் போர்டு வந்து நாட்டாண்மை. முனிசிபாலிட்டி வந்து நகராண்மை கழகம். கார்பரேஷன் மாநகராட்சி மன்றம். கார்பரேஷன் வந்து மாநகராட்சி மன்றம். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. மேயர் மாநகர் மன்ற தலைவர். மேயர் யாரு, மாநகர் மன்ற தலைவர். கமிஷனர் ஆணையாளர். தாசில்தார் வட்ட வருவாய் அலுவலர். வட்ட வருவாய் அலுவலர் தாசில்தார். டெபுட்டி தாசில்தார் வந்து என்னது, வட்ட உதவி வருவாய் அலுவலர். அசிஸ்டன்ட் தாசில்தார் வட்ட துணை வருவாய் அலுவலர். இப்போ டெபுட்டினா உதவி, அசிஸ்டன்ட்னா துணை. ஓகேங்களா. துணை வட்ட துணை வருவாய் அலுவலர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட தண்டல் நாயகம் அல்லது மாவட்ட தலைவர். மாவட்ட ஆட்சியாளர் சொல்லுவாங்க, மாவட்ட தலைவர். அசிஸ்டன்ட் கலெக்டர் உதவி, அதாவது உதவி தண்டல் நாயகம், அதாவது உதவி தண்டல் நாயகர் அல்லது உதவி மாவட்ட தலைவர். ஓகேங்களா. சப் கலெக்டர் துணை தண்டல் நாயகம். சப் கலெக்டர் துணை தண்டல் நாயகம். டெபுட்டி கலெக்டர் வந்து இளந்தண்டல் நாயகம். டெபுட்டி கலெக்டர் இளந்தண்டல் நாயகம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பாடத்திட்ட நூலாய்வு பேராயம். பாடத்திட்ட நூலாய்வு பேராயம். என்டோன்மெண்ட்
போர்டு அப்படின்னா அறநிலை பாதுகாப்பு பேராயம். அறநிலை பாதுகாப்பு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் பேராயம். போர்ட் ஆஃப் எக்ஸாமினர் வந்து தேர்வாளர் பேராயம். டைரக்டர்ஸ்னா இயக்குனர், எக்ஸாமினர்னா தேர்வாளர். ஓகே. போர்ட் ஆஃப் ரெவென்யூ, ரெவென்யூனா வருவாய்த்துறை, வருவாய்த்துறை பேராயம். எஸ்எஸ்எல்சி போர்டு பள்ளி இறுதி தேர்வு பேராயம். பள்ளி இறுதி தேர்வு பேராயம். சென்சார் போர்டு கண்டனையாளர் பேராயம். கண்டனையாளர் பேராயம். ஓகே. சென்சார் போர்டுனா கண்டனையாளர் பேராயம். அதுக்கடுத்து கமிஷன் ஆய்வுக்குழு. கமிஷன் ஆய்வுக்குழு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ நம்ம அதில் தான் நம்ம வேலை வாங்குறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். பொது ஊழியர் பொறுக்கு ஆணைக்கழகம். பொது ஊழியர் பொறுக்கு ஆணைக்கழகம் அதாவது தேர்வாணையம் தான். பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா? பணியாளர் தேர்வாணையம். அதுக்கடுத்து பாருங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ்னா கூட்டரசு. யூனியன்னாலே கூட்டரசு தானே. கூட்டரசு ஊழியர் பொறுக்கு ஆணைக்கழகம். பணியாளரை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆணையம். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் ஊழியம். ஓகே. இந்திய காவல் ஊழியம். அதுக்கடுத்து பாருங்க, கவுன்சில். கவுன்சில்னாலே அவை. கவுன்சில் அவை. கவுன்சில் மெம்பர்ஸ்னால் அவை மாந்தர். கமிட்டி அப்படின்னா குழு. செலக்ட் கமிட்டினா பொறுக்கு குழு. செலக்ட்னாலே பொறுக்கிறது, தேர்ந்தெடுக்கிறது. பொறுக்கு குழு. தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொறுக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஓகே. சப் கமிட்டி உட்குழு. ஆட்ஹாக் கமிட்டி அப்படின்னா தனிக்குழு. அது வந்து தற்காலிக குழு. தற்காலிக குழு அதுதான் ஆட்ஹாக் கமிட்டி. தனிக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு. இது வந்து தற்காலிக குழு, இது வந்து நிலைக்குழு. ஒர்க்கிங் கமிட்டி செயற்குழு. ஒர்க்குனா செயல்படுத்துறது தானே, அப்போ செயற்குழு. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயலாற்றும் குழு. செயலாற்றும் குழு. எக்ஸிக்யூட் பண்ணுறது. செயலாற்றும் குழு. அதுக்கடுத்து ஜாயிண்ட் கமிட்டி கூட்டுக்குழு. ஜாயிண்ட் கமிட்டி கூட்டுக்குழு. அப்பாயின்மெண்ட் கமிட்டி அலுவலர் ஆய்வுக்குழு. அப்பாயின்மெண்ட் கமிட்டி அலுவலர் ஆய்வுக்குழு. சிண்டிகேட் ஆட்சிக்குழு. சிண்டிகேட் ஆட்சிக்குழு. செனட் மூப்பரவை அதாவது மாநிலங்கள் அவை. மூப்பரவை அதாவது மாநிலங்கள் அவை. ஆஃபீஸ் ஆஃப் த அசோசியேஷன். ஆஃபீஸ் கழக பணியகம். ஆஃபீஸ்னாலே பணியகம் தான். கழக ஆஃபீஸ் ஆஃப் த அசோசியேஷனா கழக பணியகம். செக்ரட்டரி செயலாளர் அல்லது செயலர். ஜாயின்ட் செக்ரட்டரி கூட்டுச் செயலாளர். ஜாயின்ட் செக்ரட்டரி கூட்டுச் செயலாளர். பிரைவேட் செக்ரட்டரி அணுக்க செயலாளர். பிரைவேட் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க? அணுக்க செயலாளர். டெபுட்டி இன்ஸ்பெக்டர் பள்ளி துணை ஆய்வாளர். இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்கன்னு சொல்லுவாங்கல்ல இன்ஸ்பெக்டர். டெபுட்டி இன்ஸ்பெக்டர் பள்ளி துணை ஆய்வாளர். ஜூனியர் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் வந்து பள்ளி இளந்துணை ஆய்வாளர். டெபுட்டி இன்ஸ்பெக்டரஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னா பள்ளி பெண் துணை ஆய்வாளர். டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னா மாவட்ட பள்ளி ஆய்வாளர். டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கல்வித்துறை தலைவர். டைரக்டர் அதாவது பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனோட டைரக்டர் என்ன சொல்லுவோம்? கல்வித்துறை தலைவர். டெபுட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அதை எப்படி சொல்கிறோம்? கல்வித்துறை துணைத் தலைவர். ஓகேங்களா? வைஸ் சான்சலர் பல்கலைக்கழக துணைவேந்தர். வைஸ் சான்சலர். மார்க்ஸ் அப்படின்னா மதிப்பெண்கள். மேக்சிமம் பேரளவு அல்லது பெருமம். மினிமம்னா சிற்றளவு அல்லது சிரமம். காலேஜ் கல்லூரி. டுட்டோரியல் காலேஜ் தனிப்பயிற்சி கல்லூரி. டுட்டோரியல் காலேஜ் தனிப்பயிற்சி கல்லூரி. டியூஷன்னா தனிப்படிப்பு. தனியாக டியூஷன் வைக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது தனிப்படிப்பு. டியூட்டர் தனிப்படிப்பாசிரியர் அல்லது உதவி ஆசிரியர். அதாவது டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்களையும் டியூட்டர்னு சொல்லலாம். இப்போ நாங்களாம் கோச்சிங் கொடுக்குறோம்ல எங்களையும் டியூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆய்வுக்கள உதவி ஆசிரியர். டெமான்ஸ்ட்ரேட்டர். அடுத்து ஸ்கூல்ஸ் பற்றின கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரைனிங் ஸ்கூல் பயிற்சி முறை பள்ளி. ட்ரைனிங்னா பயிற்சி தானே, பயிற்சி முறை பள்ளி. ஹை ஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி. ஹைனா உயர்நிலைப்பள்ளி. மிடில்னா நடு, அப்போ நடுநிலை பள்ளி. எலிமெண்டரி தொடக்கப்பள்ளி. எலிமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா உயர் தொடக்கப்பள்ளி. ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா உயர் தொடக்கப்பள்ளி. கற்று பாருங்க. எலிமெண்டரி எஜுகேஷன் தொடக்க கல்வி. எலிமெண்டரி எஜுகேஷன்னா கல்வி தானே, அப்போ தொடக்க கல்வி. அடல்ட் எஜுகேஷன். அடல்ட்னா முதியவர். எஜுகேஷன் கல்வி, முதியோர் கல்வி. வெக்கேஷ்னல் எஜுகேஷன் தொழிற்கல்வி. வெக்கேஷ்னல் எஜுகேஷன் தொழிற்கல்வி.
பேசிக் எஜுகேஷன், பேசிக்னா அடிப்படை தானே, அடிப்படை கல்வி. பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல், அடிப்படை கல்வி முறை பயிற்சி பள்ளி. அதாவது பேசிக் ட்ரைனிங் அடிப்படை கல்வி முறை பயிற்சி, ட்ரைனிங்னா பயிற்சி தானே, பயிற்சி பள்ளி. அதுக்கடுத்து நான் பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல், பிறமுறை பயிற்சி பள்ளி, பிறமுறை பயிற்சி பள்ளி. இனாகுரல் அட்ரஸ், தொடக்க வாழ்த்துறை. இனாகுரல்னா தொடக்கம் தானே, தொடக்க வாழ்த்துறை. ஃபேரவெல்னா வழி அனுப்புறது, வழி அனுப்பு வாழ்த்துறை அல்லது விடைக்கோடல் வாழ்த்துறை. வேலிடிக்டரி அட்ரஸ், முடிப்பு வாழ்த்துறை, நன்றி உரை. ஸ்டிபெண்ட் அப்படின்னா பயிற்சி உதவி பணம். ஸ்காலர்ஷிப்னா படிப்பு உதவி பணம், ஸ்காலர்ஷிப்னா படிப்பு உதவி பணம். ஹாஸ்டல் மாணவர் விடுதி, வார்டன் வந்து அதோட தலைவர், விடுதி தலைவர். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ், முன்னிலை வகுப்பு. ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ்னா முன்னிலை வகுப்பு. இன்டர்மீடியேட் கிளாஸ், இடைக்கலை வகுப்பு. இன்டர்மீடியேட் கிளாஸ்னா என்னது, இடைக்கலை வகுப்பு. அடுத்து பாருங்க, பிஏ கிளாஸ்னா இளங்கலை வகுப்பு. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இளங்கலைஞர். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பிஏ கிளாஸ்ன்னு வந்துட்டா இளங்கலை வகுப்பு. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அது வந்து இளங்கலைஞர். அதே இதுக்கு தான் எம்ஏக்கும். எம்ஏ கிளாஸ்ன்னு வந்துச்சுன்னா முதுகலை வகுப்பு. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்துச்சுன்னா முதுகலைஞர். ஓகே. கான்வெகேஷன் பட்டமளிப்பு விழா. பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பல தொழில் நுணுக்க பயிற்சி பள்ளி, பல தொழில் நுணுக்க பயிற்சி பள்ளி. அடுத்து பாருங்க, டெக்னீஷியன், தொழில் நுணுக்க வல்லுனர். டெக்னீஷியனாலே என்ன, தொழில் நுணுக்க வல்லுனர். அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், வருகை பதிவேடு. அட்டண்டன்ஸ் வருகை பதிவேடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட், ஆட்சி அறிக்கை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் வந்து என்னது, ஆட்சி அறிக்கை. கரிக்குலம் பாடத்திட்டம், கரிக்குலம் பாடத்திட்டம். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே முக்கியம். அதுக்கடுத்து ட்ரேட் காமர்ஸ். ட்ரேட்னா வணிகம், காமர்ஸ்னா பெருவணிகம். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகமும் பெருவணிகமும். ஃப்ரைம் கூட்டுக்கடை, ஷாப் வந்து கடை. கம்பெனி கூட்டு வணிக கழகம், கம்பெனி கூட்டு வணிக கழகம். டிமாண்ட் அதாவது தேவை. சப்ளை வரத்து, சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல, வரத்து. மார்க்கெட் விற்பனை இடம், விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் என்னது, மார்க்கெட், விற்பனை இடம். பேங்க் வங்கி. கிரெடிட் வரவு, டெபிட் பற்று. கிரெடிட்னா வரவு, டெபிட்னா பற்று. அதற்கடுத்து கிரெடிட்டர் கடன் கொடுத்தவர், டெபிட்டர் கடன் வாங்கியவர். கிரெடிட்டர் வந்து கடன் கொடுத்தவர், டெபிட்டர் கடன் வாங்கியவர். கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு, சேவிங் அக்கௌண்ட்னா வைப்பு கணக்கு. கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு, சேவிங் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வைப்பு கணக்கு. ஓகே. டெபாசிட் வைப்பு தொகை, டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, டெபாசிட் வைப்பு தொகை. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து தவணை வைப்பு தொகை. ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணுறது வந்து என்னது, தவணை வைப்பு தொகை. கோஆப்ரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கி. கோஆப்ரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு சொசைட்டி, கூட்டுறவு வங்கி. லைஃப் இன்சூரன்ஸ், உயிர் ஈட்டுறுதி, எல்ஐசி. ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் என்னது, உயிர் ஈட்டுறுதி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய பேரரசு வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க தூய தமிழில், இந்திய பேரரசு வங்கி. அக்கௌண்டன்ட் கணக்கர், அக்கௌண்டன்ட் ஜெனரல் அப்படின்னா மண்டல கணக்கர். அக்கௌண்டன்ட் ஜெனரல்னா மண்டல கணக்கர். அதுக்கடுத்து அசஸ்மெண்ட், வரி விதிப்பு அல்லது மதிப்பீடு அல்லது தீர்வை. அசஸ்மெண்ட், வரி விதிப்பு அல்லது மதிப்பீடு. ஆடிட் அப்படின்னு தணிக்கை, ஆடிட்டர் தணிக்கையாளர். பேலன்ஸ் ஷீட் அதாவது ஐந்தொகை, அதாவது இருப்பு நிலை. அதாவது ஒரு நிறுவனத்தோட நிதிநிலை, ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு நிறுவனத்தோட நிதிநிலை எவ்வளோ இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறது தான் என்னது, பேலன்ஸ் ஷீட். அதாவது ஐந்தொகை. பில் அப்படின்றது பட்டியல், பில் பட்டியல். பட்ஜெட் வரவு செலவு பட்டி. பட்ஜெட்னா என்னது, வரவு செலவு பட்டி. பட்ஜெட் எஸ்டிமேட், வரவு செலவு மதிப்பு பட்டி. எஸ்டிமேட்னா மதிப்பு பட்டி, மதிப்பு. வரவு செலவு மதிப்பு பட்டி. கேஷியர் பொருட்பாளர். ட்ரெஷரர் பொருட்காப்பாளர். பொருட்பாளருக்கும் காப்பாளருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க. கேஷியர்னா பொருட்பாளர், ட்ரெஷரர் அப்படின்னா பொருட்காப்பாளர். ஓகே. அதுக்கடுத்து ஸ்ட்ரோஃப் அப்படின்னா பணக்கணக்கர். ஸ்ட்ரோஃப் பணக்கணக்கர்.
கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர், கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர். டெண்டர் ஒப்பந்த குறிப்பு, டெண்டர்ன்றது ஒப்பந்த குறிப்பு, கான்ட்ராக்டர் வந்து ஒப்பந்தக்காரர். ஓகே. செலான் செலுத்துச்சீட்டு, கிளர்க்கு வந்து எழுத்தர், டைப்பிஸ்ட் கையெழுத்தர், ஸ்டெனோகிராஃபர் சுருக்கெழுத்தாளர். ஓகேங்களா. டைப்பிஸ்ட் கையெழுத்தர், ஸ்டெனோகிராஃபர் சுருக்கெழுத்தாளர். செக்யூரிட்டி பொறுப்பு பணம், சர்க்குலர் சுற்றறிக்கை அதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது, சர்க்குலர் சுற்றறிக்கை. கம்யூனிகே அப்படின்னா அறிக்கை, கம்யூனிகே அறிக்கை. டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பஞ்சப்படி, அதாவது பண வீக்கத்தை சரி செய்கிற பொருட்டு வந்து பஞ்சப்படி கொடுப்பாங்கல்ல, டியர்னஸ் அலவன்ஸ் பஞ்சப்படி. அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ், நிலைய நடத்து செலவு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நிலைய நடத்துகிற செலவு தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், லைசன்ஸ் அனுமதி கட்டணம், அதாவது உரிமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, லைசன்ஸ் உரிமம். அட்வான்ஸ் முன்பணம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமர்த்தாணை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது பணியில் அமர்த்தக்கூடிய ஆணை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்கடுத்து கவர்னர் மாநில ஆளுநர், பிரீமியர் தலைமை அமைச்சர், சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், சீஃப் எக்ஸாமினர் தலைமை திருத்தாளர், டிக்கெட் எக்ஸாமினர் பயணச்சீட்டாய்வாளர், டிக்கெட்னாலே பயணச்சீட்டு தானே, பயணச்சீட்டாய்வாளர். ட்ரெயின் எக்ஸாமினர், ட்ரெயின்னா புகைவண்டி நன்னிலை ஆய்வாளர், அகாடமி அது வந்து கல்வியகம், கல்வியகம். ரிக்ரியேஷன் கிளப் அதாவது இன்பக்கலரி அல்லது பொழுதுபோக்கு கழகம். அதற்கடுத்து பாருங்கள், அம்யூஸ்மெண்ட் ஓய்வு நேர கழிப்பு, கான்ஃபரன்ஸ் மாநாடு, அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம். அஜந்தா நிகழ்ச்சி நிரல், ஜெனரல் பாடி மீட்டிங், அது வந்து பேரவை கூட்டம் தான் ஜெனரல் பாடி மீட்டிங். அதுக்கடுத்து பாருங்க, குவாரம் கூட்ட நடப்பு எண், மினிட் புக் அப்படின்னு கூட்ட நிகழ்ச்சி குறிப்பேடு. ப்ராபகந்தா ஒர்க் அப்படின்னா விளம்பர வேலை அல்லது பரபரப்பு வேலை. அனட்டாமி உடற்கூறு நூல், ஃபிசியாலஜி உடல் நூல், பாட்டனினாலே பயிர் நூல், சுவாலஜினா விலங்கு நூல், சைக்காலஜி உளத்தியல் நூல், ஃபிசிக்ஸ் பௌதிக நூல், கெமிஸ்ட்ரி பாருங்க ரசாயன நூல், பாலிட்டிக்ஸ் அரசியல் நூல், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் நூல், பாக்டீரியாலஜி கிருமி நூல். அடுத்து என்டோமோலஜி பூச்சியியல் நூல், ஜியாலஜி தரை நூல் அதாவது புவியியல்னு சொல்லுவோம், ஜியாலஜி தரை நூல். சிவிக்ஸ் குடிமை நூல். ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை, அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை கலை, ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை. எடிட்டர் இதழாசிரியர், எடிட்டோரியல் இதழாசிரியரோட உரை எடிட்டோரியல். ஓகே. பிரசிடென்சியல் அட்ரஸ் தலைமையுரை. காலேஜ் மேகசின் கல்லூரி என்னது, கல்லூரி வெளியீடு. அதுக்கடுத்து பாருங்க, மந்த்லி மேகசின் திங்கள் வெளியீடு, அதாவது திங்கள்னா மாதத்துக்கு ஒரு முறை வெளியிடுறது மந்த்லி வெளியீடு. குவார்ட்டர்லி மேகசின்னா முத்திங்கள் வெளியீடு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குங்களா, அதில் 4 பிரித்தோம்னா 3 வருங்களா, 3 மாதத்துக்கு ஒரு முறை, அதான் குவார்ட்டர்னா 4ல் ஒரு பங்கு, அப்போ முத்திங்கள் வெளியீடு. ஃபோர்ட்நைட்லி மேகசினா திங்கள் இருமுறை வெளியீடு, மாதத்துக்கு இருமுறை வெளியிடக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்கள், வீக்லி மேகசின் வார வெளியீடு. பேப்பர் ஆஃபீஸ் இதழ் வெளியீட்டகம், பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம், பப்ளிஷிங் ஹவுஸ் பதிப்பகத்தை என்ன சொல்கிறாங்க, பப்ளிஷிங் ஹவுஸ். ஸ்கூல் புக் பப்ளிஷர் வந்து பள்ளி நூல் வெளியீட்டாளர். அடுத்து பாருங்கள், ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரூஃப் இருந்தால் தானே அச்சில் பதிப்பாங்க. ப்ரூஃப்னா அச்சுப்படி, கேலி ப்ரூஃப்னா பார்வை அச்சுப்படி, ஃப்ரம் ப்ரூஃப்னா தொகுப்பு பார்வை அச்சுப்படி, பேஜ் ப்ரூஃப்னா பக்க திருத்தப்படி. அதுக்கடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபேன் காற்றாடி அல்லது மின்விசிறி. பல்ப் வந்து மின் குமிழ். ஓகே, பல்ப் வந்து என்னது, மின் குமிழ். ஸ்விட்சுக்கு பாருங்கள்,
தள்ளுபிடி அல்லது பொருத்தி. டிஸ்கவரி கண்டுபிடிப்பு. இன்வென்ஷன் புதுப்பொருள் புனையிறது என்னது இன்வென்ஷன். டெலிஃபோன் தொலைபேசி. டெலிவிஷன் தொலைக்காட்சி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ரயில்வே லெவல் கிராசிங்னா இருப்பு பாதை கடப்பிடம். போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அப்படின்னா உண்டுரை விடுதி, அதாவது லார்ஜை தான் சொல்கிறாங்க, உண்டுரை விடுதி. ட்ராவலர்ஸ் பங்களோ அப்படின்னா வழிப்போக்கர் விடுதி, இதுவும் லார்ஜ் தான். அதுக்கடுத்து ரெஸ்ட் ஹவுஸ் தங்கு விடுதி. போர் ஹவுஸ் அறக்குள் சாலை. போர் ஹவுஸ்னால் என்னது அறக்குள் சாலை. ஒர்க் ஹவுஸ் தொழிலகம். அதுக்கடுத்து பாருங்கள், அட்டெண்டர் கையால், பியூன் ஏவலால். பியூன் ஏவலார். முன்பகுதிகளே நம்ம பார்த்துருக்கோம் ஏவலால். அட்டெண்டர் கையால், பியூன் ஏவலால். அடுத்து கம்யூனிஸ்ட் பொது உடைமையாளர். சோசியலிஸ்ட் சம உடைமையாளர். அடுத்து பாருங்க, கிரிட்டிசிசம் அப்படின்னா விமர்சனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, விமர்சனம் அதாவது திறனாய்வு. ஓகே. புக் ரிவ்யூ மதிப்புரை. பேக்ரவுண்ட் பின்புலம். வில்லைன் அப்படின்னா அலிம்பன் அல்லது கொடியன். வில்லன் சொல்லுவோம்ல, அலிம்பன் அல்லது கொடியன். ஆஃபீஸ் அலுவலகம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆவண களரி. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு என்ன பேர் தமிழில்? ஆவண களரி. ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர். எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டி. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சொல்லுவோம்ல, விரைவு வண்டி. பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லுவோம்ல, பேசஞ்சர் பிரயாணி வண்டி. வாகன் சரக்கு வண்டி. லாரி சரக்கு மோட்டார் வண்டி. அடுத்து கார்டு வண்டி காப்பாளர். கார்டுனா என்னது? வண்டி காப்பாளர். பிரேக் நிறுத்து தடை. இதற்கடுத்து பாருங்க, போலீஸ் கமிஷனர் காவல்துறை ஆணையாளர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் காவல் மேற்பார்வையாளர். சப் இன்ஸ்பெக்டர் காவல் துணை மேற்பார்வையாளர். போலீஸ் ஸ்டேஷன் காவல்கூடம். அவுட்போஸ்ட் புறக்காவல். அவுட்போஸ்ட்னா என்னது? புறக்காவல். போலீஸ்மேன் ஊர்காவலர். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குற்ற ஆய்வுத்துறை. டிபார்ட்மெண்ட்னா துறை. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்னா குற்ற ஆய்வுத்துறை. அதுக்கடுத்து பிளே கிரவுண்ட் விளையாட்டிடம். தேட்டர் ஆடல் அரங்கு. ஸ்டேடியம் விளையாட்டரங்கு. இப்போ இந்த பகுதியில் பார்த்த கலைச்சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்ட இருக்கும். எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து சில தமிழ் ஆட்சி சொற்கள். அதாவது சங்க காலத்தில் மூவேந்தர் ஆட்சியிலையும் சரி, பல்லவர் ஆட்சியிலையும் சரி, சோழர் பாண்டியர் ஆட்சி, தெலுங்கர்களான நாயக்கர் மன்னர் ஆட்சியர்களை, கர்நாடக முஸ்லீம் ஆட்சியில் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. இவ்வளோ ஏன் நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட நெடுங்காலமாக தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. அதாவது ஆங்கிலம் தெரியாதவங்க கூட மாவட்ட தண்டல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட தண்டல் நாயகங்களாகவும், காவல்துறை தலைவர்களாகவும், ஆட்சியாளர்களும் நீதிபதிகளாகவும் இருந்து மக்களோட தொடர்பு கொண்டு திறமையாக செயலாற்றினாங்க. யார் காலத்தில்? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட. ஓகேங்களா. அதற்கடுத்து 1956 டிசம்பர் 27 அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதற்கு இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்துக்கு ஏற்றவாறு தமிழ் ஆட்சி சொற்களை சில தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். தமிழ் ஆட்சி சொற்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட். அப்படியே ஆட்சி அறிக்கை. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் ஆட்சி அறிக்கை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமர்த்தாணை. பணி அமர்த்தாணை. அப்ரண்டிஸ் பயிற்சியாளர். மேனேஜர் மேலாளர். லோயர் டிவிஷன் கிளர்க் கீழ்நிலை எழுத்தாளர். அப்பர் டிவிஷன் கிளர்க் மேல்நிலை எழுத்தாளர். பில் கலெக்டர்
தண்டலாளர், பில் கலெக்டர் என்ன சொல்கிறாங்க? தண்டலாளர். ரெக்கார்ட் கீப்பர், ஆவண காப்பாளர். சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர். அதுக்கடுத்து பாருங்கள் சூப்பரிண்டென்ட் மேற்கண்காணிப்பாளர். ஓகே. அதற்கடுத்து சர்வீஸ் புக்ஸ் அண்ட் ரோல்ஸ், பணியேடும் பணியாளர் பட்டியலும். சர்வீஸ் புக்ஸ் அண்ட் ரோல்ஸ். டிராஃப்ட்னா வரைவு, ரஃப் டிராஃப்ட்னா திருத்தமற்ற வரைவு அல்லது அரைக்குறை வரைவு. ஃபைனல் டிராஃப்ட்னா திருத்த வரைவு. ரஃப் டிராஃப்ட்னா திருத்தமற்ற வரைவு, ஃபைனல் டிராஃப்ட்னா திருத்த வரைவு. காப்பி பண்ணுறது, காப்பியிஸ்ட் அப்படின்னா படி எடுப்போர். ஆஃபீஸ் காப்பி கையிருப்பு படி. ஃபேர் காப்பி, ஃபேர்னாலே திருத்தமான, அப்போ திருத்தப்படி. டைப்டு காப்பி, டைப்டுனா கையச்சு டைப் அடிக்கிறதுல கையச்சு, அப்போ கையச்சு படி. ஃபைல் கோப்பு, கரண்ட் ஃபைல் நடப்பு கோப்பு. கரண்ட்னா நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் தான், அப்போ நடப்பு கோப்பு. நோட்னா குறிப்பு, அப்போ குறிப்பு கோப்பு. நோட் ஃபைல்னா குறிப்பு கோப்பு. அர்ஜென்ட் ஃபைல்னா உடனடி, அர்ஜென்ட்னா உடனடி தானே, அப்போ உடனடி கோப்பு. அதுக்கடுத்து பாருங்கள் சப்மிஷன் ஆஃப் ஃபைல், கோப்புகளை மேலிடம் அனுப்பல். சப்மிஷன் ஒப்படைக்கிறது மேலிடத்தில், இப்போ கோப்புகளை மேலிடம் அனுப்பல். பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னா மையொற்றி, கார்பன் ஷீட்னா மைத்தாள் தானே, இங்கே என்ன சொல்கிறாங்க? படியெடு மைத்தாள். கிளர்க் எழுத்தர், டைப்பிஸ்ட் கையெச்செழுத்தர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைப்ரைட்டர் கையச்சு பொறி. சைக்ளோஸ்டைல் படியெடு கருவி. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கடித போக்குவரத்து, அதாவது அஞ்சல் தொடர்புன்னு சொல்லுவோம்ல, கடிதம் மூலம் போக்குவரத்து, அதாவது கடித போக்குவரத்து. கரஸ்பாண்டன்ஸ். அஃபிஷியல் லெட்டர், அஃபிஷியல்னா அலுவலகம், லெட்டர்னா கடிதம், அலுவல் பற்றிய கடிதம். ப்ரைவேட் கரஸ்பாண்டன்ஸ், சொந்த கடித போக்குவரத்து. ப்ரைவேட்னா நமக்கு சொந்தமான, தனியான, அதாவது சொந்த கடித போக்குவரத்து. ஓகே. கவர் கூடு, கவரை என்ன சொல்கிறாங்க? மேலுரைன்னு சொல்லுவோம்னா அது கூடு. கார்டு அஞ்சல் அட்டை. கவரிங் லெட்டர் உடனுரை கடிதம். உடனுரை கடிதம். டிஸ்பேட்ச் அனுப்புதல். டிஸ்பேட்ச் பை லோக்கல் டெலிவரினா நேரில் கொடுக்க அனுப்புதல். டிஸ்பேட்ச்னா அனுப்புதல். டிஸ்பேட்ச் பை லோக்கல் டெலிவரினா நேரில் கொடுக்க அனுப்புதல். அதற்கடுத்து பாருங்கள் டிஸ்பேட்ச் பை போஸ்ட், அதாவது அஞ்சல் வழி அனுப்புதல். ஓகே. அடுத்து பாருங்கள் லோக்கல் டெலிவரி புக், நேர்முக கொடுநிலை குறிப்பேடு. நேராக போய் கொடுக்குற கொடுநிலை குறிப்பேடு, நேர்முக கொடுநிலை குறிப்பேடு. டிஸ்கிரிப்ஷன் விளக்கம், ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் பொது விளக்கம். ஓகே. ரெக்கார்ட்ஸ் ஆவணங்கள். டிஸ்பேட்ச் ரெஜிஸ்டர், டிஸ்பேட்ச்னா அனுப்புதல், அதாவது அனுப்பியவற்றின் குறிப்பேடு தான் டிஸ்பேட்ச் ரெஜிஸ்டர். டிஸ்மிஸல்னா தள்ளிவிடல், டிஸ்மிஸ் பண்ணுற தள்ளிவிடல். சஸ்பென்ஷன்னா விலக்கி வைத்தல், ரிமூவல்னா நீக்கிவிடல். ஓகேங்களா. லீவ் விடுப்பு, கேஷுவல் லீவ் நேர் விடுப்பு. ஏர்ன்டு லீவ், அதாவது இயல்னு சொல்லுவாங்கள்ல, ஏர்ன்டு லீவ் சம்பாதித்து வைத்த விடுப்பு, ஈட்டிய விடுப்பு. ஓகே. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராடினரி லீவ், இயல்பு புறம்பு விடுப்பு. எக்ஸ்ட்ராடினரி லீவ் இயல்புக்கு புறம்பான விடுப்பு தான் சொல்கிறாங்க, இயல்பு புறம்பு விடுப்பு. லீவ் ஒன் மெடிக்கல் சர்டிஃபிகேட், பிணிச்சான்றிதழ், அதாவது பிணினா நோய், மெடிக்கல் சர்டிஃபிகேட் பிணிச்சான்றிதழ் விடுப்பு. லியன் ஊன்று விடுப்பு. டிசிப்ளினரி ப்ரொசீடிங் ஒழுங்கு நடவடிக்கை. டிசிப்ளினரி ப்ரொசீடிங், ஏதாவது தவறு இழைத்தா டிசிப்ளினரி ப்ரொடியூசிங் பண்ணுவாங்களா, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை. டிஸ்போசல் முடிவு செய்தல். ஏண்ட் மார்க்டு குறித்தொதுக்கிய. ஏண்ட் மார்க்டு குறித்தொதுக்கிய. ஏர் மார்க்டுனா குறித்தொதுக்கிய. எஃபிஷியன்சி திறமை. எம்பாஸ்லிமெண்ட் கையாடல். எம்ப்ளாயர் வேலை கொடுப்பவர். எம்ப்ளாயி வேலையாள். எம்ப்ளாயர்னா வேலை கொடுப்பவர், எம்ப்ளாயினா வேலையாள். எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்னா வேலை தேடு நிலையம். என்ட்ரோஸ்மெண்ட் மேலெழுத்திடல். என்ட்ரீஸ்னா பதிவுகள். எசென்சியல் சர்வீஸ் இன்றியமையா ஊழியம். எசென்சியல் இன்றியமையா.
இன்றியமையா ஊழியம். சர்வீஸ்னா ஊழியம். எஸ்டிமேட் மதிப்பு. ரிவைஸ்டு எஸ்டிமேட்னா திருத்திய மதிப்பு. ரிவைஸ்டு எஸ்டிமேட் திருத்திய மதிப்பு. ரஃப் எஸ்டிமேட்னா குறிப்பு மதிப்பு. அப்ராக்சிமேட்டாக போடுறது குறிப்பு மதிப்பு. ப்ரமோஷன் மேல் உயர்வு. ஓவர் டைம் ஃபீஸ் மிகை நேர ஊதியம். ஓவர் டைம் ஃபீஸ் வந்து மிகை நேர ஊதியம். ஃபைன்ஸ் தண்டனைகள். ஃபைன் சொல்லுவோம்ல, ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லுவோம்ல, அது. கெசட்டட் ஆஃபீஸர் அரசு செய்தி தாட்பதிவு அலுவலர். அரசு செய்தி தாட்பதிவு அலுவலர். ஓகே. நான் கெசட்டட் ஆஃபீஸ்னால் அரசு செய்தி பதிவிலா அலுவலர். பதிவிலா அலுவலர். அதுக்கடுத்து பாருங்கள் ஜிஓ. ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம். ப்ரிவிலேஜ் தனிச்சலுகை. ப்ரிவிலேஜ் தனிச்சலுகை. மெயின் ஹெட்டிங் பெருந்தலைப்புகள். மெயின் ஹெட்டிங் பெருந்தலைப்புகள். சப்ஹெட்டிங் சிறுதலைப்பு. மெயின் ஹெட்டிங் பெருந்தலைப்பு. சப்ஹெட்டிங் சிறுதலைப்பு. ஸ்டேஷ்னரி எழுதுபொருள்கள். ஸ்டேஷ்னரி எழுதுபொருள்கள். இண்டென்ட் தேவை குறிப்பு. இண்டென்ட் தேவை குறிப்பு. ஸ்டோர் பொருள் வைப்பகம். ஸ்டோர் வந்து என்னது பொருள் வைப்பகம். இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் துறைகளுக்குள் மாற்றுகை. துறைகளுக்குள்ளே மாற்றிக்கிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் லிமிட்டட் லியாபிலிட்டி வரையறு பொறுப்பு. வரையறு. லை ஓவர் நிறுத்தி வைக்க. லை ஓவர் நிறுத்தி வைக்க. லோக்கல் அலவன்ஸ் இடத்துப்படி. லோக்கல் அலவன்ஸ் இடத்துப்படி. மேனேஜ்மெண்ட் பாடி மேலாட்சி குழு. மேனேஜ்மெண்ட் மேலாட்சி குழு. மிஸ்செலானியஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா பல்வகை செலவு. பல்வகை செலவு. எமர்ஜென்சினா எதிர்பாரா செலவு. எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் எதிர்பாரா செலவு. அஃபிஷியல் மேனுவல் அலுவலக கையேடு. அஃபிஷியல் மேனுவல்னால் அலுவலக கையேடு. அவுட்ஸ்டாண்டிங் நிலுவை பாக்கி. நிலுவை பாக்கி. ஓவர் சார்ஜ் மிகைச்செலவு. ஓவர் சார்ஜ் மிகைச்செலவு. ஓவர் பேமெண்ட் மிகைப்பட கொடுத்தது. மிகைப்பட கொடுத்தது. பேட்டன் தனி உரிமை. பேட்டன் வாங்குறாங்க சொல்லுவோம், தனி உரிமை. இன்வேலிட் பென்ஷன்னா நோயுற்றற்கான உதவிச்சம்பளம். நோயுற்றுக்கான உதவிச்சம்பளம் தான் என்னது இன்வேலிட் பென்ஷன். சூப்பர் ஆனியேஷன் மிகை வயது. பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் நிலையான வேலை. டெம்பரரி அப்பாயின்மெண்ட் குறித்த கால வேலை. ஓகே. போஸ்ட்மேன் அஞ்சலாளர். ஏர்மெயில் போஸ்ட் வானஞ்சல். ஏர்மெயில் போஸ்ட் வானஞ்சல். புக் போஸ்ட் நூலஞ்சல். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் பதிவஞ்சல். ரிஜிஸ்டர்ட் புக் போஸ்ட் பதிவு நூலஞ்சல். சின்னதுக்கெலாம் நல்ல வேறுபாடு பார்த்துக்கோங்க. பார்சல் போஸ்ட் கட்டு அஞ்சல். எக்ஸ்பிரஸ் டெலிவரி உடனடி அஞ்சல் அல்லது விரைவு அஞ்சல். ஓகே. அடுத்து பாருங்கள் லெட்டர் ரீடைரக்டட். கடிதம் திருப்பி செலுத்தியது. கடிதம் திருப்பி செலுத்துறது லெட்டர் ரீடைரக்டட். சர்டிஃபிகேட் சான்றிதழ். சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் தகுதி சான்றிதழ். சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஊதிய பதிவேடு. சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஊதிய பதிவேடு. மெமோ நினைப்பேடு. மெமோ நினைப்பேடு. மெமோ கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நினைப்பேடு. ரிமைண்டர்ஸ் நினைப்பூட்டிகள். ரிமைண்டர்ஸ் நினைப்பூட்டிகள். ரெமுனரேஷன் அளிப்பூதியம், அதாவது ஊதிய தொகை, அதை தான் சொல்கிறாங்க. அளிப்பூதியம் ஊதிய தொகை, அதை தான் சொல்கிறாங்க. ரெமுனரேஷன் அளிப்பூதியம். ஹானரேரியம் அப்போ அப்படின்னா இலவச பணி அன்பளிப்பு. பணி அன்பளிப்பு. ஆனுவல் ரிட்டன் ஆண்டு நடைமுறை விவரம். ஆண்டு நடைமுறை விவரம். ஆனுவல் ரிட்டன். அக்யூண்டன்ஸ் ரோல் ஊதிய பட்டி. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் களியாட்டு வரி. களியாட்டு வரி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னால் களியாட்டு வரி. டெக்னீஷியன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர். டேம் ஆஃப் ஆஃபீஸ் அலுவலர் காலம். ஓகே. டேம் ஆஃப் ஆஃபீஸ்னால் அலுவலர் காலம். ட்ரேட்மார்க் வணிக சின்னம். ட்ரேட்மார்க் வணிக சின்னம். அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டினா கேட்பாரற்ற சொத்து. கிளைம் பண்ண முடியாத கிளைம் இல்லாத ப்ராப்பர்ட்டி, அதாவது கேட்பாரற்ற சொத்து. பீரியாடிக்கல் வெரிஃபிகேஷன் பருவச் சரிபார்வை. வியர் அண்ட் டியர் தேய்மானம். வியர் அண்ட் டியர் தேய்மானம். கேஷுவலிட்டிஸ் தற்செயல் விபத்துக்கள். கெப்பாசிட்டி கொள்ளளவு. பர்சனல் ஃபைல் தனியாட் குறைநிறை மறைப்பதிவு. பர்சனல் ஃபைல் வந்து தனியாட்களோட குறைநிறை மறைப்பதிவு. கேலண்டர் நாட்குறிப்புத்தாள். டைரி நாட்குறிப்பேடு. லாண்டரி சலவைச்சாலை. ஹேர் கட்டிங் சலூன் முடி திருத்தகம். டெய்லரிங் ஷாப்
தையலகம், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், உண்டுரை விடுதி, ஒர்க் ஷாப் தொழிற்சாலை, கில்ட் ஷாப் ஒளியீடு தொழிலகம். ஒளியீடு தொழிலகம்னா ஒளி பற்றின பொருட்கள்லாம், அதாவது லைட் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஒளி சம்பந்தமான பொருட்கள்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை. ஸ்கின் அண்ட் ஹைட்ஸ் அண்ட் தோல் அதல் கூட்டகம். ஃப்ளோர் மில் மாவு அரைப்பு நிலையம். ரைஸ் மில் நெல் அரைப்பு சாலை. அடுத்தது ஓவர்சியர் மேற்பார்ப்பவர், ஹெல்த் ஆஃபீஸர் நல அலுவலர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் துப்புரவு ஆய்வாளர், அதாவது ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர், கம்பவுண்டர் மருந்து கூட்டுனர். சில திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்கீம் நீர்மின் திட்டம், வாட்டர் சப்ளை ஸ்கீம் நீர் வழங்கு திட்டம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்கீம் நீர்மின் திட்டம், வாட்டர் சப்ளை திட்டம்னா நீர் வழங்கும் திட்டம், வாட்டர் சப்ளைனா நீர் வழங்குதல், நீர் வழங்கும் திட்டம். ட்ரைனேஜ் ஸ்கீம் வடிகால் திட்டம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் புதை வடிகால் திட்டம். நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் தேசிய விரிப்பு திட்டம். நேஷ்னல் எக்ஸ்டென்ஷனா விரிவடைந்திருக்கிறது. நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்னா தேசிய விரிப்பு திட்டம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸ்கீம்னா சிறு கைத்தொழில் திட்டம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த 2 பகுதியிலையுமே கலைச்சொற்களும் அதற்குண்டான தமிழ் ஆட்சி சொற்களும் பார்த்தோம். ஓகேங்களா. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துறேன். இதை முதல்ல நல்லா ஃபஸ்ட்டு தரவாக்கிக்கோங்க. ஓகேங்களா. அதற்கு அடுத்த பகுதி வழிமிகு மிகா இடங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக 2லேருந்து 3 முறை கண்டிப்பாக படித்தாகணும். அப்போ தான் மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.